ஆண்டவரும் அருமை இரட்சகருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஆச்சரியமான நாமத்தில் தினமும் கர்த்தருடைய சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற என்னுடைய பிள்ளைகளை வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். இந்த நாளிலும் கூட உங்களை பார்த்து பரிசுத்த தேவன் சொல்லுகிற ஒரு வார்த்தை, இது தேராது என்று சொல்லி எதெல்லாம் நம்மளை ஒதுக்கினார்களோ, யாரெல்லாம் நம்மளை அவச்சொல்கள் சொன்னார்களோ அவர்களுக்கு முன்பாக தேராதுன்னு சொல்லி தள்ளினதை தான் கர்த்தர் மூளைக்கு தலைக்கல்லாய் என்ன செய்கிறவர், மாற்றுகிறவர் என்பதை நாம் விளங்கி கொள்ள வேண்டும். அப்போஸ்தலனாய் இருக்கிற பவுல் 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 27, 28 இவ்வாறாக சொல்லியிருக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி உலகத்தில் பைத்தியமானவர்களை தெரிந்து கொண்டார், பலமுள்ளவர்களை வெட்கப்படுத்தும்படி பலவீனமானவர்களை தெரிந்து கொண்டார், உள்ளவைகளை அவமாக்கும்படிக்கு இழிவானவைகளையும் அற்பமாய் எண்ணப்பட்டவர்களையும் அது மாத்திரமல்ல இல்லாதவர்களையும் தெரிந்து கொண்டார் என்று சொல்லி எழுதியிருக்கிறதை பார்க்க முடிகிறது. இந்த உலகம் உங்களை இழிவானவர்களாய் கருதுகிறதா? இந்த உலகம் உங்களை அற்பமானதாய் கருதுகிறதா? இந்த உலகம் உங்களை ஒன்றும் இல்லாததை போல கருதுகிறதா? ஆனால் அவர்களை தான் கர்த்தர் தெரிந்து கொள்வேன், இது தேராத கேசு, ஒன்றுக்கும் உதவாத கேசு என்று சொல்லி உலகம் உங்களை தள்ளும் பொழுதுதான் கர்த்தர் சொல்லுவார், இவன் எனக்கு வேண்டும், இவள் எனக்கு வேண்டும் என்பதை கர்த்தர் தெரிந்து கொள்வார் என்பதை நாம் விளங்கி கொள்ள வேண்டும். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த உலகத்தில் பாருங்கள், ஸ்கூலில் கல்லூரிகளில் படிக்கிறதான பிள்ளைகளை நன்றாய் நோக்கி பார்ப்பீங்க என்று சொன்னால், நன்றாக படிக்கிற பிள்ளைகள் என்று சொன்னால் ஆசிரியர்கள் என்ன செய்வார்கள்? நல்லா உற்சாகப்படுத்துவார்கள். நீ படி, நீ இன்னும் படி, இன்னும் ஸ்கூல் ஃபஸ்ட்டாக வரணும், ஸ்டேட் ஃபஸ்ட்டாக வரணும்னு சொல்லி அவர்களை படிக்கிறதற்கு அநேக என்ன செய்வார்கள்? உற்சாகப்படுத்துவார்கள். அநேக காரியங்களை அவர்களுக்கு சொல்லிக் கொடுப்பார்கள். ஆவரேஜான ஸ்டூடெண்ட் இருப்பார்கள். அந்த ஆவரேஜான ஸ்டூடெண்ட்டை கண்டுகொள்ளாமலும் இருப்பார்கள். மூன்றாவது, படிப்பில் ரொம்ப பின்தங்கிய மாணவர்களாக இருப்பார்கள். அந்த பின்தங்கிய மாணவர்களை உற்சாகப்படுத்தவும் மாட்டார்கள். உனக்கு தான் படிப்பு வராது, நீ ஒன்றுக்குமே உதவாதவன், நீ தேராதவன் என்று சொல்லி எதற்குமே அவர்களை கண்டுகொள்ள மாட்டார்கள். எதற்கு எடுத்தாலும் உனக்கு ஒன்றுமே தெரியாதுலா, உனெல்லாம் படிப்புலாம் வராதுலா என்று சொல்லி அவர்களை என்ன செய்வார்கள்? தூரத்திலே வைத்திருப்பார்கள், தள்ளியே வைத்திருப்பார்கள். ஆனால் அப்படிப்பட்டவர்களை தான் பரலோகம் என்ன சொல்கிறது என்று சொன்னால், சங்கீதம் 118 சங்கீதம் 22வது வசனத்தில் வாசிக்கிறோம், ஆகாதென்று தள்ளப்பட்ட கல்லோ அது மூளைக்கு என்ன செஞ்சிருச்சு? தலைக்கல்லாய் மாறிட்டு. எனக்கு அருமையானவர்களே, படிப்பு வரலையா? கஷ்டப்படாதீங்க. கர்த்தரை மட்டும் என்ன செஞ்சுக்காங்க? பிடிச்சிக்காங்க. கர்த்தரை பிடிச்சிக்காங்க, கர்த்தர் உங்களை உயர்த்துவார். அதை தான் நான் பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுப்பேன். அநேகர் என்ன நினைப்பாங்கன்னா, படிப்பு மட்டும்தான் உயர்வு, படிப்பு புத்தகம் படிச்சியா, ஹோம்ஒர்க் எழுதினியா, அதை செஞ்சியா, இதை செஞ்சியா என்று சொல்லி கேட்பார்கள். என்றைக்காவது பிள்ளைகளை பார்த்து பைபிள் படிச்சியாமா, ஜெபம் பண்ணியா என்று சொல்லி நீங்கள் கேட்குற அனுபவம் இருக்கிறதா? கொஞ்சம் யோசித்து பாருங்கள். எவ்வளோ படிப்புக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம், அதே போல் ஆண்டவருக்கு முக்கியத்துவம் கொடுத்து பாருங்கள். நிச்சயமாக சொல்கிறேன், ஆண்டவர் உங்களை உயர்த்த போதுமானவராக இருக்கிறார். உங்கள் பிள்ளைகளை தேராதுன்னு சொல்லியிருக்கலாம், உங்கள் பிள்ளைகள் ஒன்றும் இல்லாதவர்கள் என்று சொல்லியிருக்கலாம், அழகு இல்லாதவர்கள் என்று சொல்லியிருக்கலாம், உங்களுடைய பிள்ளைகள் பலவீனர்கள் என்று சொல்லி ஒதுக்கியிருக்கலாம். ஒதுக்கினவர்களுக்கு முன்பாக தான் யூதர்கள் இயேசு கிறிஸ்துவை, இவன் சாதாரண தச்சனின் குமாரன் தானே, இவருடைய தாய், இவருடைய சகோதரிகள் எல்லாம் நம்மளோடு கூட இருக்கிறார்களே, இவனா என்று சொல்லி, இவனா மெஸ்ஸியாவாக போகிறான் என்று சொல்லி, இவனா நம்மளை ஆளப்போகிறான் என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவை ஒதுக்கினார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்துவை அவரை என்ன செய்யணும்? ஆண்டவராக, இரட்சகராக, மெஸ்ஸியாவாக பார்க்கவில்லை. ஆனால் ஆகாதென்று இயேசுவை ஒதுக்கினார்கள். அவர்தான் இந்த முழு மனுக்குலகத்திற்கும் என்ன செய்தார்? இரட்சகராய் மாறினார். ஆகாதென்று தள்ளப்பட்ட கல்லை தான் ஆண்டவர் தலைக்கல்லாய் மாற்றினார். அது அநேகருக்கு ரட்சிப்பை கொண்டு வருகிறதாய் மாறினது, அநேகருக்கு ஆசீர்வாதத்தின் பாத்திரமாய் மாறினது. அதை நோக்கி பார்க்கிறவன் தான் பிழைப்பான் என்கிறதான நிலைமையில் பிதாவாகிய தேவன் குமாரனாக இருக்கிற கிறிஸ்துவை எல்லாவற்றுக்கும் மேலாக உயர்த்தினார். அதே போல் இன்றைக்கு தேராது
ஆகாது என்று சொல்லியிருக்கலாம். உங்களை தான் ஆண்டவர் உயர்த்த போகிறார், உங்களை தான் ஆசீர்வதிக்க போகிறார். நீங்கள் தான் அநேகருக்கு ஆசீர்வாதத்தின் பாத்திரமாக இருக்க போகிறீர்கள். அப்படி இருக்கணும்னா நீங்கள் அவரை பிடிச்சுக்கிடணும், இயேசுவை பிடிச்சுக்கொள்ளணும். உங்கள் பிள்ளைகளுக்கு இயேசுவை கொடுங்க, உங்கள் குடும்பத்துக்கு இயேசுவை கொடுங்க. அவர் இருந்தால் போதும், தேராததெல்லாம் தேரும்படி அற்புதங்களை செய்வார். நீங்கள் வாழ்ந்திருப்பீர்கள், மேன்மையாக இருப்பீர்கள். ஜெபிப்போமா? சர்வ வல்லமையுள்ள தெய்வமே, அன்பு தகப்பனே, இன்றைக்கு கேட்ட வார்த்தையின்படியே உம்முடைய பிள்ளைகளை ஆண்டவரை தேராது ஆகாது என்று சொன்னவர்களுக்கு முன்பாக கர்த்தர் உம்முடைய பிள்ளைகளை உயர்த்து வைப்பீராக, ஆசீர்வதிப்பீராக, அழகு பார்ப்பீராக. உம்முடைய பிள்ளைகள் அநேகருக்கு ஆச்சரியமாக இருக்கட்டும். இயேசு இரட்சகர் நாமத்தில் வேண்டி கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ ஆல்.